அண்மை செய்தி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. கழிவறைக்கு சென்றபோது அருகில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்ததாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கழிவுநீர் தொட்டியில் குழந்தை ஒன்று விழுந்து பலியாகியுள்ளது. எல்கேஜி படிக்கும் குழந்தை லியோலட்சுமி உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் உள்ளிட்டோர் சாலை மறியல் போராட்டம் மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுந்து உயிரிழந்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழிவறைக்கு சென்றபோது அருகில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். நதீம், குழந்தை ஒன்று கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்திருக்கிறது. அங்கு போராட்டம் மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராஜலட்சுமி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னா 3 வயது குழந்தையான லட்சுமி என்பவர் படித்து வருகிறார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா காலையில் குழந்தை பள்ளிக்கு செல்கிறாங்க. காலை 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பள்ளி நிர்வாக சார்பாக விளையாடி கொண்டிருந்த போது பள்ளியோட அருகாமையில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்கில் குழந்தை விழுந்துடுறாங்க. இதனை அங்கிருந்து ஆசிரியர் ஒன்றும் பார்க்காத நிலையில் ஒரு 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான் அந்த குழந்தை செப்டிக் டேங்கில் பார்த்துட்டு 3 மணி நேரம் கழித்து, அதாவது 3 மணி நேரம் கழித்து அவருடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இது போன்ற குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்துருச்சு, குழந்தைய கூட்டிட்டு போங்க, குழந்தைய மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. பெற்றோர்கள் பார்த்தபோது குழந்தை மிதந்து அந்த செப்டிக் டேங்கில் மிதந்த காட்சிகள் பார்த்ததா சொல்கிறாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக பள்ளிக்கு சென்று விசாரணையானது மேற்கொண்டு வராங்க. குழந்தையை மீட்டு விக்கிரவாண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் குழந்தையோட பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக எந்த தகவலும் தெரிவிக்கப்படலை. குழந்தை எப்படி இறந்துச்சு, குழந்தை இறந்ததுக்கான காரணம் என்ன என்று பள்ளி நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்படலை. தொடர்ந்து பள்ளிக்கு போலீசார் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. குழந்தை உயிரிழந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் இது பள்ளி நிர்வாக சார்பில் இதுவரையும் விளக்கம் தெரிவிக்கப்படலை. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இதுவரைக்கும் விளக்கம் தெரிவிக்கப்படலை. தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை சார்பாக, அதாவது பார்த்தீங்கன்னா டிஓ என்பவர் அந்தந்த பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டும். ஆய்வு நடத்தினால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா என்றும் தெரியவில்லை. தற்போது வரையிலும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று பெற்றோர்கள் ஆதங்கத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியாகி இருக்கிறது. அங்கு போராட்டமானது மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நதீம்.